நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது பிரபல பின்னணி பாடகி எஸ் ஜானகி பற்றி தான். எஸ் ஜானகி இந்திய இசை வரலாற்றில் மிகச்சிறந்த பின்னணி பாடகி. ஜானகி அம்மா என்றும் இந்தியாவின் நைட்டிங்கேல் என்றும் அழைக்கப்பட்டாங்க. 20 இந்திய மொழிகளையும் மற்றும் ஆங்கிலம், ஜப்பானியம், ஜெர்மன், சிங்களம் போன்ற வெளிநாட்டு மொழிகளையும் திரைப்படங்கள், ஆல்பங்கள், தொலைக்காட்சி மற்றும் வானொலின்னு 48,000க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியிருக்காங்க. பி ஸ்ரீனிவாஸ், SP பாலசுப்ரமணியம் மற்றும் டாக்டர் ராஜ்குமார் போன்ற ஜாம்பவான்களோட ஜானகி பாடிய தனி பாடல்கள் மற்றும் டூயட்டுகள் என்றும் பசுமையான வெற்றிகளாக கருதப்படுது. எஸ் ஜானகியும் மலையாள பாடல்களும் பிரிக்க முடியாதவை. அவங்க தன்னோட முதல் மலையாள பாடலை 1957 பாடினாங்க. சரியான உச்சரிப்பு மற்றும் மொழியின் நுணுக்கங்களை அவங்க பயிற்சி செஞ்சாங்க. 1970 சிறந்த பாடகிக்கான தனது முதல் கேரள மாநில திரைப்பட விருதை வாங்கினாங்க. ஜானகி தனது முதல் தமிழ் பாடலை 1957 பாடினாங்க. கொஞ்சம் சலங்கை திரைப்படத்தில் இடம்பெற்ற சிங்காரவேலனே தேவா பாடல் அவரை தமிழ் படங்களில் பிரபலமாக்கியது. அவளுக்கென்று ஒரு மனம் படத்தில் இடம்பெற்ற உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் என்ற பாடல்தான் தமிழ் துறையில் மிகவும் நம்பிக்கைக்குரிய பாடகிகளில் அவரது இடத்தை உறுதிப்படுத்துச்சு. பல பிரபல இசையமைப்பாளர்களின் கீழே ஜானகி பல பாடல்களை பாடினாங்க. இளையராஜா, SP பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி கூட்டணி 1970களின் நடுப்பகுதியிலிருந்து 1990கள் வரை அடுத்தடுத்த வெற்றி பாடல்களை படைத்தது. மாநிலத்தின் 3 சிறந்த இசையமைப்பாளர்கள் MS விஸ்வநாதன், இசைஞானி இளையராஜா மற்றும் AR ரஹ்மான் ஆகியோரின் கீழ் மாநில விருதுகளை வென்ற ஒரே பாடகி எஸ் ஜானகி மட்டும்தான். ஜானகி தனது பெரும்பாலான ஜோடி பாடல்களை SP பாலசுப்ரமணியம், மலேசியா வாசுதேவன், மனோ, KJ யேசுதாஸ் மற்றும் ஜெயச்சந்திரன் ஆகியோர் கூட பாடியிருக்காங்க. 60 ஆண்டுகால இசை வாழ்க்கையில் 4 தேசிய திரைப்பட விருதுகளையும் 33 வெவ்வேறு மாநில திரைப்பட விருதுகளையும் வாங்கியிருக்காங்க. அது மட்டுமல்லாமல் மிர்ச்சி இசை விருதுகள், தென்னிந்திய ஃபிலிம்ஃபேர் விருதுகள், கேரள மாநில திரைப்பட விருதுகள், தமிழ்நாடு மாநில திரைப்பட விருதுகள், ஒரிசா மாநில திரைப்பட விருதுகள், ஃபிலிம்ஃபேர் விருதுகள் என 100கணக்கான விருதுகளை வென்ற ஒரே இந்திய திரைப்பட பின்னணி பாடகி எஸ் ஜானகி அம்மா தான்.